அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது டெல்லி சத்தீஸ்கரை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் மது ஊழல் என திரு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னது டாஸ்மாக் ஊழல் பணம் 1000 கோடி யாருக்கு போனது அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இந்த வரி வருவாய் இந்த சட்டகத்திற்குள் வராத கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேற்பட்ட கோடிகள் யாருக்கு சென்றது, இதை சிபிஐ விசாரணிக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் இது குறித்த கேள்விக்கு அவர் சொன்ன பதில், தமிழக அரசு மத்திய அரசுக்கு எதிரான போராட்டங்கள், மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு, இந்த போராட்டங்களை திசை திருப்புவதற்காகவே இந்த சோதனைகள் நடைபெறுகிறது அப்படின்னு தெரிவித்திருக்கிறார். இதை மையமாக வைத்துதான் நம்ம தலைப்பை கட்டமைத்திருக்கிறோம். மீண்டும் குறிவைக்கப்படுகிறாரா செந்தில் பாலாஜி, இதுதான் தலைப்பு. நான் சிறப்பு விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் அவர்கள் வணக்கம். மதிமுகவிலிருந்து திரு காரை செல்வராஜ் அவர்கள் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம். திரு மணி, இன்னும் சற்று நேரத்தில் பாஜகவிலிருந்து வழக்கறிஞர் குமரகுரு அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். மணி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். அமலாக்கத்துறை சோதனை, டாஸ்மாக் தலைமையகமாக இருக்கலாம், மது விற்பனை கூடம், கொள்முதல் செய்கிறது அப்படின்னு ஒரு சங்கிலி தொடர் போல இந்த சோதனை நடக்குது. இந்த சோதனையின் பின்னணியை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ தான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏனெனில் தமிழக அரசுக்கு காமதேனுவாக இருக்கக்கூடியது டாஸ்மாக். 45,000 கோடி ரூபாய் கடந்த ஆண்டு வருவாய் தமிழகத்திற்கு கொடுத்துருக்கிறது. அடுத்த 2 ஆண்டுகளுக்கான ப்ரொஜெக்ஷன் 50,000 கோடி ரூபாய் இருக்குன்றாங்க. ஸோ கேஷ் கவுன் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய தமிழகத்துக்கான வருவாயில் மிக முக்கிய பங்கு வைக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருக்கிறது. மாநில அரசை மத்திய அரசு சோதனை நடத்தியிருக்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு ரெய்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே கடந்த பல ஆண்டுகளாகவே பல தரப்பினராலும் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள். அதாவது அரசு கஜானாவுக்கு வர வேண்டிய பணம் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கின்றது எல்லோருமே கிட்டத்தட்ட சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இன்றைக்கு ஐடி அமைச்சராக இருக்கக்கூடிய அன்றைய நிதி அமைச்சர் பிடிஆர் அவர்கள் 22 மார்ச் மாதம் அவருடைய ஒரு பேட்டியில், இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்த அவருடைய பேட்டியில் கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் அரசுக்கு வராமல் வெளியில் அந்த பணம் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு 22 மார்ச்சில் சொல்கிறார். அதாவது அவர் அமைச்சராகி கிட்டத்தட்ட 9 மாதங்கள். அவர் சொன்னது அதற்கு முந்தின எடப்பாடி காலத்தை சொல்கிறார். அவர் அதன் பிறகு இந்த 4 ஆண்டுகளில் அதை பற்றின பிரஸ்தாபம் எதுவும் இல்லை. அது அந்த பணம் உள்ளே கொண்டு வரப்பட்டதா, அது சிஸ்டத்துக்குள்ளே வந்ததா வரலையான்னு நமக்கு தெரியாது. ஒன்று. ரெண்டாவது, டாஸ்மாகுள்ள மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான இன்னொரு மிகப்பெரிய உதாரணம், அந்த டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தினுடைய தலைவர், சிஐடி யூனியனை சார்ந்த தலைவர்கள் தொடர்ச்சியாக கொடுக்கக்கூடிய பேட்டிகள் அதில் மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை வெளிப்படையாகவே போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த பின்புலத்தில் தான் இந்த 3 நாட்கள் சோதனை நடந்தது. தனிநபர்களுடைய மதுபான ஆலைகளில் நடப்பது என்பது அது வழக்கமான ஒன்று. ஆனால் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலேயே ஊழல் சோதனைகள் நடந்திருக்கின்றன. அஃப்கோர்ஸ் அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டிடமிருந்து இதுவரையில் என்ன கைப்பற்றப்பட்டது அப்படின்ற எந்த தகவலும் வரல. யூஸ்வலாக வரும், இது வரைக்கும் வரல. ஆனால் திரு அன்புமணி ராமதாஸ் அறிக்கை சொல்றது, ஒரு பத்திரிகை செய்தியை கோடிட்டு 1000 கோடிக்கு ஊழல் நடந்திருப்பதாக செய்திகள் வருது, இது கட்சிக்கு போனதா சொல்லப்படுகிறது அப்படின்னா இது என்ன கசிய விடப்பட்ட கசிய செய்தி தான். இப்போ ஃபெடரலில் வந்தது, ஃபெடரல் வெப்சைட்டில் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி 1000 crores ஒரு கிக் பேக் ஊழல் நடந்திருக்கிறது, கொடுத்திருக்கிறது. இது ஜஸ்ட் டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க். இது ஆக்சுவலாக அங்கே உள்ள நடந்து 1,00,000 கோடிக்கு மேலே ஊழல் என்பதுதான் பரவலான கருத்தாக இருக்கிறது. இட்ஸ் பிக் ஸ்கேம்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதை வெளிப்படையாக அமலாக்கத்துறை இதுவரைக்கும் செய்திகள் கசிய விடப்படுகின்றன. எனக்கு அதை எது செய்கிறாங்கன்னு தெரியல. அதை வைத்து தான் டாக்டர் அன்புமணி அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு கொடுத்திருக்காரு. அதிகாரப்பூர்வமாக இந்த 3 நாட்கள் சோதனை பற்றி அமலாக்கத்துறையிடமிருந்து எதுவும் வரவில்லை என்பதையும் கவனத்தில் வைத்து பேச வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ தான்றதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொரு விஷயம், இது 21 ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு தான் நடக்குது என்பது தவறு. அதுக்கு முன்னாலேருந்தே நடக்குது. ஏன்னா பிடிஆர் அவர்கள் சொன்ன அந்த 22 மார்ச் ஸ்டேட்மெண்ட்ன்றது அதுக்கு முந்தின ஆட்சி காலத்தை சொல்கிறார். இன்னொன்று 2016-21 வரையில் அந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழக காவல்துறையோட டிவிஎஸ்சி ஊழல் சம்பந்தமாக டாஸ்மாக் மீது 25 வழக்குகளை பதிவு செய்திருக்கிறது. ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் கவனத்தில் இருக்கின்றன. எப்படி பார்த்தாலும் டாஸ்மாகில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஊழல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் நான் பார்க்குறேன். அடுத்தடுத்த நாட்களில்
இது எப்படி போகுன்றதெல்லாம் நம்ம இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அமலாக்கத்துறையுடைய அறிக்கைக்கு பிறகுதான் ஓரளவு நாம் இதை பற்றி சொல்ல முடியும் நான் நம்புறேன். ஆனால் இது ஒரு சீரியஸ் இஷ்யூன்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. திரு அண்ணாமலை அவர்கள் கோடிட்டு காண்பிக்கிறது டெல்லியை சொல்றார், சத்தீஸ்கரை சொல்றாரு. இது போல இங்கு நடைபெற்றிருக்கிறது. இந்த அரசுக்கே இந்த விசாரணை ஒரு பெரிய நெருக்கடியை தரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. இல்லை, அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் முழுவதும் நிராகரிக்க தயாராகவில்லை. இன்னொரு கூடுதல் பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறது, டெல்லி லிக்கர் ஸ்கேம் அண்ட் சத்தீஸ்கர் லிக்கர் ஸ்கேமை விட இது மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டுதோறும் இது ஈட்டி தரக்கூடிய வருவாய் அவ்வளோ பெரியது. டெல்லி லிக்கர் ஸ்கேம் இதோட ஒப்பிடும்பொழுது ஒன்றுமே கிடையாது. சத்தீஸ்கரில் இது வரைக்கும் அவங்க முதலமைச்சரை, முன்னாள் முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் பூபேஷ் பாகல் அவரை குறிவைத்து சென்றார்கள். அவர் இன்ஃபேக்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாலே கைது செய்யப்படுவார் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. அப்போ அவர் பதவி இழந்துட்டார். இன்ஃபேக்ட் 2003 அவர் இழந்துட்டார் டிசம்பர்ல. ஆனால் இப்போ அந்த வழக்கு மறுபடியும் சூடு பிடித்திருக்கிறது. இந்த ஒப்பீடு என்பது டெல்லி சத்தீஸ்கரை விட தமிழ்நாட்டில் இந்த விஷயம் ரொம்ப பெரியதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய அவதானிப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நான் மறுபடியும் சொல்றேன், கடந்த பல ஆண்டுகளாக டாஸ்மாக் நம்முடைய மாநிலத்துக்கு ஈட்டி தரக்கூடிய வருவாய் ஒன்று, இன்னொன்று பிடிஆரோட ஸ்டேட்மெண்ட், மூன்றாவது டாஸ்மாக் உடைய சிஐடி ஊழியர் சங்க தலைவர், அவங்க அந்த எம்ப்ளாயீஸோட லீடர், அவர் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா, ஃபேர் அசஸ்மெண்ட் இது பெரிய அமௌண்ட் இன்வால்வ்டு, லேக்ஸ் ஆஃப் குரோர்ஸ் கூட இருக்கலாம் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. பேசலாம். திரு செந்தில், இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றது அவர் ஊழலை பட்டியலிட்டு கிட்டத்தட்ட 1000 கோடின்றது ஒரு பெரிய பாறையினுடைய அது ஒரு முகடு மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். அது விற்பனைக்கு வராமல், இந்த வரியெல்லாம் செலுத்தாமல் சந்தைக்கு வெளியே இருக்கிறது. அது கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி அளவுக்கு இருக்கும். சிபிஐ விசாரணை வேணுன்றாரு அண்ணாமலை அவர்கள். இந்த அரசுக்கே இது நெருக்கடி, டெல்லியை பாருங்க, சத்தீஸ்கரை பாருங்க அப்படின்னு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் சொல்றது இது ஒரு திசை திருப்புதல் அப்படின்னு. அப்படி மட்டும் அதை மேலெழுந்த வாரியா திசை திருப்பும் அரசியல்னு புரிஞ்சுக்க முடியுமா? இல்லை, அப்படி புரிஞ்சுக்கணுங்கிற கட்டாயம் கூட இல்லை. அமலாக்கத்துறை இதை விட ஒரு முக்கியமானது ஒரு வழக்கை கையாண்டுச்சு. அதை கொஞ்சம் நினைவுபடுத்தினா இந்த வழக்குடைய முக்கியத்துவம் நமக்கு புரியும் நினைக்கிறேன். சட்ட பூர்வமற்ற, சட்டத்திற்கு புறம்பாக பணப்பரிவர்த்தனை செய்யப்பட்ட வழக்கு அது. பிஎம்எல்ஏ ஆக்ட் கீழே கண்ணையன், கிருஷ்ணன் அப்படிங்கிற 2 பேர் மீது நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்புது. இந்த கண்ணையனும் கிருஷ்ணனுக்கும் நோட்டீஸ் அனுப்பணும்னு அவங்க நோட்டீஸை வாங்குறாங்க. அப்புறம் நம்ம ஒரு பத்திரிகையாளராக அந்த கண்ணையனும் கிருஷ்ணனும் என்ன செஞ்சாங்க, சட்டத்திற்கு புறம்பாக என்ன பண பரிவர்த்தனை செய்தார்கள் அப்படின்னு நம்ம ஆய்வு செய்கின்ற பொழுது, அவங்க சட்டப்பூர்வமற்று பண பரிவர்த்தனை செய்து அந்த கண்ணையனும் கிருஷ்ணனும் 2 கோமணம் வாங்கியிருக்காங்க. சேலத்தை சேர்ந்த 2 விவசாயிகள் கோமணத்தை கட்டிட்டு வயக்காட்டில் ஏர் உழுதுட்டு வந்த விவசாயிகள். அந்த விவசாயிகளுக்கு பிஎம்எல்ஏ ஆக்டுக்கு கீழே நோட்டீஸ் அனுப்பிய வரலாற்று சாதனையை யார் செஞ்சுருக்கிறான்னா அந்த மோடி சர்க்கார், அமலாக்கத்துறை செய்திருக்கு. அவர்கிட்ட போய் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க. அவருக்கு அந்த நோட்டீஸ் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. வழக்கறிஞர்கள் அழைச்சிட்டு அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு வராரு. அமலாக்கத்துறை அலுவலகத்தில் உயரதிகாரிகள் சந்திக்க மறுக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, இதை அதுக்கப்புறம் தான் விவரத்தெல்லாம் சொல்கிறாங்க. விவரத்தை சொன்னதுக்கப்புறம் சொல்கிறாரு, குணசேகரன் பாஜக மாவட்ட அமைப்பாளர் ஒருத்தர் என் பக்கத்து இடம் லேண்டுங்க, அவர் இந்த லேண்டை ஆட்டை போட ட்ரை பண்ணார், நான் மறுத்தேன், அதனால இந்த மாதிரி ஏதோ அரசாங்கத்தை வச்சு பண்ணியிருக்கிறாருன்னு அவர் சொல்கிறார். இப்போ பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, பாஜகவை சேர்ந்த குணசேகரன் தான் இதற்கு காரணம், நீங்கள் என்ன அடிப்படையில் குற்றம் சாட்டுறீங்கன்னு. அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் ரொம்ப முக்கியமான பதில். அமலாக்கத்துறை என்ன லட்சணத்தில் இருக்குது இந்தியாவிலங்கிறத நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் நாட்டு மக்கள். அவர் சொல்கிறாரு, என் சாதியை குறிப்பிட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சு அமலாக்கத்துறைங்கிறார். அவர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். அமலாக்கத்துறை ஒரு நோட்டீஸ் அனுப்புகின்ற பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு கண்ணையனும் கிருஷ்ணனும் என்ன ஜாதின்னு தெரியுமா? அவர் அமலாக்கத்துறை நோட்டீஸில் சாதியை குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன? இப்படித்தான் இன்றைக்கி அமலாக்கத்துறை என்னவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அரசினுடைய அஃபிஷியல் சட்டப்பூர்வமான ஒரு அடியால் வேலையை அமலாக்கத்துறை செய்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் இப்போ நீ அமலாக்கத்துறையை சந்தேகிக்கிறீங்க செயல்பாடை. திரு மணி அவர்கள் சொல்றது, மத்திய அரசு கிட்டத்தட்ட தமிழ்நாடு அரசு சோதனைக்கு உட்படுத்துது மேலெழுந்த வரையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். அப்படி டாஸ்மாக் தலைமையகத்திலே சோதனை நடைபெறுகிறதுன்னா தமிழ்நாடு அரசு அதுக்கு ரியாக்ட் பண்ணல, எந்த பதிலும் சொல்லல. இதை எப்படி கடந்து போயிட முடியும்? இப்போ நீங்க அன்புமணி ராமதாஸ் பேசினாருன்னு சொன்னீங்க. அன்புமணி ராமதாஸ் மீது ஒரு வழக்கு இருக்குல்ல, மருத்துவக் கல்லூரி முறைகேடு வழக்குன்னு. அது என்னாச்சு யாருக்காவது தெரியுமா? ஞாபகம் இருக்கா? அங்கே இருக்கிற அவையில் யாராவது அதோட அப்டேட்டை சொல்லுங்களேன் எனக்கு. இதே அரங்கில் நீங்களும் நானும் விவாதிச்சிருக்கிறோம், நண்பர்களும் விவாதிச்சிருக்கிறாங்க. மரியாதைக்குரிய திரு டிடிவி தினகரன் இரட்டை இலையை பெறுவதற்கு லஞ்சம் கொடுக்க முயற்சித்தார். குற்றம் சாட்டியது யாரு? இதே அமலாக்கத்துறை, இதே பாஜக. அவரை கைது பண்ணி திகார் சிறையில் அடைத்தார்கள். இன்னைக்கு அந்த வழக்கோட அப்டேட் அங்கே இருக்கிற யாராவது இந்த விவாதம் முடியறதுக்குள்ள எனக்கு சொல்லிடுங்க பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு டிடிவி தினகரன் எந்த அணியில் இருக்கிறாரு? பாஜக கூட்டணியில் இருக்கிறார்.
நீங்கள் அமலாக்கத்துறை வந்து ஏதோ புனித பசு போலவும் அமலாக்கத்துறையே வந்து விட்டது, ஐயோ சோதனை நடத்தி விட்டது, ஒன்றும் கிடையாது. இல்ல இப்ப டாஸ்மாக்ல முறைகேடே நடக்கலன்ற வாதத்தை இல்லங்க, வைக்க அது முடியுமா? ரெண்டாவது. நான் ஏன்னா அது கிட்டத்தட்ட 2 லட்சம் இல்ல கோடி இல்ல அளவுக்கு. நான் திருப்பி சொல்றேன். அதுல ஒரு இடம் இல்ல நான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னது ரொம்ப முக்கியமான இடம். மணி அவர்கள் அதை ரொம்ப கிளாரிட்டி என்ன கொடுத்தாங்கன்னா, அவர் சொன்னது இபிஎஸ் ஆட்சியிலிருந்து என்னன்னா, டாஸ்மாக்கு வெளியே ஒரு பெரிய சந்தை இருக்கு, அது வரியே கட்டாம ஏய்த்து கொண்டு இருக்கிறது, அந்த பணம் கட்சிக்கு போகுதுங்க, அது கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடின்னு. இப்ப நேரா அமலாக்கத்துறை உள்ளுக்கு நான் அதுதான் சொல்றேன். நான் ரொம்ப தெளிவா என்ன சொல்றேன்னா, சுட்டி காட்டுவதற்கு ஒரு குறை கூட அங்கே நடக்கவே இல்லை அப்படின்னு யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்கல, நான் கொடுக்கல, நான் அதை கொடுக்க விரும்பல. ஆனால் அமலாக்கத்துறை ஒரு வேலை செய்யுதில்ல, அது என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதை முழுக்க முழுக்க மிரட்டுவதற்கும் திசை திருப்பதற்கும் ஒரு வேலை செய்கிறது ரொம்ப அருவருப்பாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அமலாக்கத்துறை எடுத்திருப்பது ஏதோ லஞ்ச ஊழலை ஒழிக்கணுங்கிற நோக்கத்தில் எடுத்திருந்தா பரவாயில்ல, நாட்டு மக்கள் ஆதரிக்கலாம். அமலாக்கத்துறையின் நோக்கம் அது அல்ல. அதை தான் திருப்பி திருப்பி நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, பிரபுல் பட்டேல் நண்பர் மணிக்கும் தெரியும், அருமை ஐயா குமரகுருக்கும் தெரியும். நீங்கள் என்ன சொன்னீங்க, அவர் வந்து ஏவியேஷன் மினிஸ்டராக இருக்கும்போது 111 ஏர் இந்தியாவுக்கு 111 விமானங்களை வாங்கியதில் பல்லாயிரம் கோடி ஊழல். அவர் வந்து பாஜகவில் சேர்ந்தார் 2023. 2024 இதே அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் அவர் மீதான வழக்குகளை முடித்து வைக்கிறோம்னு 70,000 கோடி நீர்ப்பாசன ஊழல். யார்? அஜித் பவார் பாஜகவோடு சேர்ந்தார், துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டுச்சு. 2024 கோர்ட்டில் போய் சொல்லிட்டாங்க என்னன்னு, அவர் மீதான வழக்குகளை முடிச்சு வைக்கிறோன்னு. ஹிமந்த பிஸ்வா சர்மா அஸ்ஸாமில் முதலமைச்சராகவே ஆக்கி விட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், என்னோட கேள்வி, இப்ப நீங்க அமலாக்கத்துறை அவங்களோட செயல்பாடுகள்ல ஒரு கேள்விக்கு உள்ளாக்குறீங்க, அது உங்கள் பார்வை. ஆனா நெருக்கடி இருக்கா இல்லையா இந்த அரசுக்கு? டெல்லிக்கு சத்தீஸ்கர் மாதிரி இங்க ஒரு நெருக்கடி இருக்கு, எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலம்னு உங்க பார்வையில வச்சாலும் கூட அரசுக்கு நெருக்கடி வந்து ரொம்ப பின் பாயிண்டான கேள்வி. நான் இப்படி சொல்றேன், அரசுக்கு அப்படிலாம் நெருக்கடி வராது. ஏன் நான் சொல்றேன்னு கேளுங்க. நீங்க வந்து ஊழலை ஒழிப்பதுதான் நோக்கம் அப்படிங்கிற இடத்தில் பாஜக ஒரு ஊழல் குற்றச்சாட்டுக்கு கூட உள்ளாகாமல் இருந்து விருப்பு வெறுப்பின்றி தங்கள் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஊழலை ஒழிக்கிற நடவடிக்கை எடுத்திருந்தா இது உள்ளபடியே அரசுக்கு நெருக்கடியாக இருக்கும். சிஏஜி அறிக்கையை வச்சு தான் இவங்க எல்லாரும் யாரை கேள்வி கேட்டாங்க, ஆராசாவை கேள்வி கேட்டாங்க. 2Gல அந்த சிஏஜி 7.5 லட்சம் கோடி ஊழல்னு சொல்லிச்சு. 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 18 கோடி ரூபாய் அலாட் பண்ணது, இவங்க 250 கோடி ரூபாய் ரோடு போட்டாங்கன்னு வந்துச்சு இல்லையா? அந்த 7.5 லட்சம் கோடி ஊழல் இருக்குல்ல, நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுத்தீங்களா? ஆயுஷ்மான் பாரத் நடவடிக்கை. நான் ஒன்னு சொல்லிடுறேன், இந்த குறி வந்து செந்தில் பாலாஜிக்கு இல்ல, நீங்க கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன். இந்த குறி தமிழ்நாட்டிற்கு வைக்கப்பட்ட குறி. ஏன் அப்படின்னா, தமிழ்நாடு சமீப காலமா ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கு. குறிப்பா தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்று பண்றாரு, இரும்பின் காலம் இங்கிருந்து தான் தொடங்கியதுங்கிறாரு. ஒரு ஐடியாலஜிக்கல் வாரம் இங்கிருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஒரு வாரத்துல ஆளுநர் என்ன சொல்றாரு, சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்லாதீர்கள், சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்லுங்கள்ங்கிறாரு. ஒரு ஐடியாலஜிக்கல் வார தமிழ்நாடு தொடர்ந்து எடுக்க ஆரம்பிச்சிச்சு கடந்த சில ஆண்டுகளாக. இந்த ஐடியாலஜிக்கல் வார டைவர்ட் பண்ணி தமிழ்நாடு ஏதோ கொடியும் கூத்துமா இருக்குது, தமிழ்நாடு முழுக்க ஊழல் மலிந்து கிடக்கிறது, தமிழ்நாடு ஒண்ணு இல்லாம இருக்குது என்ற ஒரு தோற்றத்தை அப்படி ஒரு தோற்றத்தை நிறைய பணம் புழங்குது, அது அரசுக்கு வர மாட்டேங்குது. நான் புதிய தலைமுறையில் வந்து ரிப்போர்ட் எடுத்தே சொல்றேன், டாஸ்மாகில் மிக அதிக வருமானத்தை ஈட்டக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு கடைசி இருக்குது. ஓகே மணி, அமலாக்கத்துறையை செயல்பாடா ஒரு கொஸ்டின் பண்றேன். இல்ல எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. நான் என்ன சொன்னேன், அமலாக்கத்துறை புனித பசுன்னு யாரும் சொல்லலை. அமலாக்கத்துறை விம்ஸ் அண்ட் ஃபேன்சி படி தான் செயல்படுது. எஸ், இன்னைக்கு வந்து திமுக ஆதரவில் அங்கே ஒரு மத்திய சர்க்கார் நீடிக்குதுன்னு ஒருவேளை அங்கே ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா இவங்க தொட்டிருக்க மாட்டாங்க, உண்மை, அதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. 2G திமுக நான் முடிச்சிடறேன். 2G திமுக நான் என்ன சொல்றேன் முழுசா கேட்டுட்டு நீங்க பதில் சொல்லுங்க. அதாவது அமலாக்கத்துறைக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்குங்க வரல, அமலாக்கத்துறையோட நடவடிக்கைகளில் வந்து விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் ஓரவஞ்சனை இருக்கிறதா? எஸ், உண்மை. அது பிரஃபுல் பட்டேலாக இருக்கலாம், அஜித் பவாராக இருக்கலாம், அதெல்லாம் உண்மை தான். இப்போ இங்கே இருக்க கேள்வி, இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் இருக்குன்றதுக்கான ஆதாரங்கள் வந்து வெளியிலேருந்து யாரும் கொடுக்கல, கவர்மெண்ட்டுக்கு உள்ளேருந்து வருது, அந்த யூனியன்ஸ்லேருந்து வருது. இன்னொன்று, இது அரசுக்கான நெருக்கடியாக மாறாது என்பது ரொம்ப தவறான பார்வை. ஏன்னா அது எங்கே போய் நிற்கும்னு யாருக்கும் எல்லாருக்குமே தெரியும் அது எங்கேன்னு. ஒன்றுமே இல்லை நம்ம சொல்லவே முடியாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், அமலாக்கத்துறை பழிவாங்கும் நடவடிக்கையில் மோடி சர்க்கார் அமலாக்கத்துறையை பயன்படுத்துகிறதா? எஸ், உண்மைதான். ஆனால் பழிவாங்கப்படுபவர்கள் உண்மையிலேயே அவர்கள் நேர்மையானவர்களா என்றால் பதில் இல்லை. இதுதான் தமிழ்நாட்டோட சிக்கலை. இன்னொன்று, அமலாக்கத்துறையால் வரக்கூடிய நெருக்கடி தமிழக அரசுக்கு தானே ஒழிய தமிழக மக்களுக்கு கிடையாது. அரசுக்கும் மக்களுக்குமான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லட்சக்கணக்கான கோடி அரசுக்கு வர வேண்டிய பணம் வெளியில போயிருக்குன்னா அது அரசின் மீதான குற்றச்சாட்டு
சட்டப்படி தவறு செய்தவர்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும். இதை மக்கள் மீதான குற்றச்சாட்டு என்று சொல்லி தாங்கள் செய்த தவறை மக்களை முன்னிறுத்தி நியாயப்படுத்துவது தவறான ஒரு பார்வை. என் வார்த்தையை டைவர்ட் பண்றார், திசை திருப்புறார், மன்னிக்கணும். நான் மக்கள் மீதான குற்றச்சாட்டை சொல்லவே இல்லை, ரொம்ப தெளிவா சொன்னேன். ஒரு தாக்குதல் அப்படி சொல்லல. இல்ல இது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் வாரா எடுக்கிறாங்க. என்ன தமிழ்நாடு தொடர்ச்சியாக தமிழ் மொழி சார்ந்து நீங்க வந்து டீலிமிட்டேஷன் சார்ந்து முக்கியமாக இந்த இரும்பின் காலம் தொடங்கி நீங்க வந்து கீழடியை வந்து திருப்பி அருங்காட்சியகமா மாற்றியதிலிருந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. நான் அதுக்கு டேட் நீங்க தலைப்புக்குள் வர்றதுக்காக, ஆனா இந்த வழக்கு இதனோட மூலம்ன்றதுக்கு வந்து ஒரு தொடர்ச்சி இருக்குல்ல, திடீர்னு அவங்க வரல. சரி, நான் இப்படி ஒரு கேள்வி வரேங்க, ஒரே ஒரு கேள்வி வரேங்க. இப்ப மணி சொல்றதுல எனக்கு ஒரு இடத்துல நான் வந்து உடன்படுறேன். நீங்க வந்து இவர்கள் நடத்தின குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையாங்கிற ஒரு கேள்வி வரார்ல, ரைட்? மணியை சொல்லுங்களேன். இந்த 10 ஆண்டுகளில் எத்தனை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி எத்தனை பேரை கன்விட் வாங்கி கொடுத்துருக்காங்க? கமிஷன் ரேட் என்ன? அதாவது வின்சென்ட் பிரான்சிஸ் அப்புறம் இவர்கள் அதனால விசாரணைக்கு உட்படுத்தப்படுபவர்கள் யோகியர்கள் கிடையாது. அவ்வளவுதான். நான் ஒரே ஒரு நிமிஷம் தமிழ்நாட்டோட சிக்கலே இதுதான். ஒரு வார்த்தை தான் பொருத்தமா இருக்கும். அப்படி ஒருவேளை நெருக்கடி வந்திருந்தால் ஹிமந்த பிஸ்வா சர்மா தோற்கடிக்கப்பட்டிருக்கணும். அப்படி ஒரு நெருக்கடி வந்திருந்தால் மகாராஷ்டிரால வந்து இவர் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா பூர்வாங்க ஆதாரம் இருக்கு, நெருக்கடிக்கு உள்ளாவாங்க அப்படின்ற அப்படி ஒண்ணு இருந்திருந்தா இன்னைக்கு பாஜக இணைந்து வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்க அத்தனை பேரும் நெருக்கடிக்கு உள்ளா இருக்கணுங்கிற. குமரகுரு, இந்த வழக்கு தன்மையை எப்படி புரிஞ்சுக்கிறது? அண்ணாமலை அவர்கள் சொல்றது மாடல் வந்து டெல்லி சத்தீஸ்கரை சொல்ற அப்படி ஒரு பெரிய ஊழல்ன்றது. செந்தில் அவர்கள் திமுக தரப்புல அவங்க சொல்றதுன்றது திசை திருப்புறாங்க, இவங்க எந்த ஆதாரம் எதுவுமே இல்லாம உள்நோக்கத்தோடு வருவது அப்படின்றது. இல்ல போற போக்குல கண்ணையன் கோமணம் வாங்குறதையும் இன்னைக்கு டாஸ்மாகில் நடக்கிற ஊழலையும் ஒன்றாக்கி இன்னும் வாங்குற இந்த இப்போ நடத்தின ஊழல் எல்லாம் காமனாக தான் வாங்க போகிற மாதிரியும் இந்த டைவர்ட் பண்ணுறது பாருங்கள். இவர் மாதிரி நடுநிலையான தான் பண்ணுவாங்க. அந்த கண்ணையன் கேஸ் பலதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு திருப்பி அவருக்கு தெரியாத மாதிரி கேட்பாரு. அதில் வனத்துறை சம்மந்தப்பட்டிருக்கு, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டேன், அது அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. அதை விட்டுருங்க. மணி அவர்கள் சொன்னது ஒரு விஷயம் உண்மை. இது வந்து இந்த பிரிட்ஜ் ஊழலோ கலர் டிவி ஊழலோ சுடுகாட்டு ஊழலோ கிடையாது. எங்கே எவிடன்ஸை தேடி நம்ம அலையணும். மக்களுக்கு தெரியாது, என்னமோ ஊழலாம்ப்பா, யாரோ வாங்கிட்டாங்களாம்ப்பா அப்படின்னு சொல்றது இல்லை. ஒவ்வொரு மனிதனும் ஒரு தரம் யாரெல்லாம் டாஸ்மாக் போகிறாங்களோ அவன் தினம் தினம் அனுபவிக்கிற விஷயத்த இன்னைக்கு நடக்கிற சோதனையில் ஒருத்தராவது தமிழ்நாட்டில் இன்னைக்கு அப்பாவி ஒருத்தர் புனிதரை போய் இப்படி பண்ணுறீங்களப்பா, 1 வருஷம் உள்ள வச்சிருந்தீங்க, திருப்பி அவர் இப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்காரு, அவர் உடனே சோதனை பண்ணுறீங்க, அந்த குழந்தை என்ன பண்ணுச்சுன்னு யாரும் கேட்கல. கேட்கறது ஒன்று கேட்குறாங்க, ஆமாம் இவரை மட்டும் தான் பிடிப்பீங்களா, அவரை பிடிக்க மாட்டீங்களா, இப்போ கேட்டார் பாருங்க, இவரை மட்டும் தான் பிடிப்பீங்களா, அவரை பிடிக்க மாட்டீங்களா, இப்படி தான் கேட்குறாங்களே தவிர டாஸ்மாகில் இன்னைக்கு எவ்வளோ ஒரு கொடுமை நடந்திருக்கு தெரியுங்களா? இந்த வாணிப கழகத்தோட ஹெட் ஆஃபீஸில் 4வது 5வது மாடி பூட்டப்பட்டிருக்கு, பிளாக்டுன்னு யாருக்கா தெரியுமா? இது வரைக்கும் நமக்கு யாருக்கா தெரியுமா? அவங்க லிஃப்ட் ஆப்ரேட்டர் ஓப்பன் பண்ண சொன்னால் முடியாது, 4வது 5வது மாடி லிஃப்ட் எங்கிட்ட இல்லை. எதுங்க, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ். அப்புறம் சொல்லி திறக்க சொல்லி உள்ளே போயிருக்காங்க. இது யாரும் நமக்கு தெரியாது, கன்வீனியன்ட்டாக மறந்துடுவோம். ஆனால் இதெல்லாம் இருக்கட்டும், முதல்வர் ஒருத்தர் இருக்காருல்ல, 2016 என்ன சொன்னார்? வெட்கி தலை குனிய வேண்டும். அரசு ஒரு துறையில் வந்து ஒரு சோதனை நடக்குது, இன்கம் டேக்ஸ் சோதனை, வெட்கி தலை குனியணும். எடப்பாடி அவர்களே அறிக்கை தாக்கல் செய்யுங்கள்னாரு. இப்போ நடக்கிறது அன்னைக்காவது ஒரு இண்டிவிஜுவல் பண்ண தப்பு, இண்டிவிஜுவல் பண்ணதுக்காக கவர்மெண்ட் இதுக்கு போச்சு, தலைமைச் செயலகத்துக்கு. இப்போ நடக்குது அரசு துறை, ஒரு அறிக்கை இல்லையே, யாருமே பேசலையே. உதயநிதி மட்டும் அது 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 வந்து எப்படி இவர் நம்ம செந்தில் அவர்கள் பேசுன மாதிரி, அது வந்து நாங்கள் அதை டச் பண்ணால் இவங்க இதை டச் பண்ணுவாங்க, நாங்கள் அதை தொட்டோம், மும்மொழி தொட்டா இதை தொடுவாங்க, இல்ல மும்மொழி தொட்டா இதை தொடுவாங்க, எல்லாம் ரைட்டு இல்ல. அதுல செந்தில் அவர்கள் சொன்னாங்கல்ல, இப்ப நீங்க இப்போ ரெட்டலை வழக்கே இருக்கு, இப்போ டிடிவி தினகரன் நான் கோல் போஸ்டை மாத்தல, திசை திருப்பல, ஆனா அந்த சந்தேகம் இருக்குல்ல, வந்து சேர்ந்த பிறகு அப்படி திரு அன்புமணி ராமதாஸ் மீதான வழக்கு என்னாச்சு, அது அப்படியே இருக்குங்க. இது எல்லாமே அரசியல் தாங்கன்ற பார்வை நிராகரிக்க முடியல. அஜித் பவர் மேல இருக்கிற கேஸ் இருக்கு, அதெல்லாம் இல்ல கோர்ட்ல முடிச்சு வச்சிட்டாங்க. இல்ல அஜித் பவர் இன்னும் நடந்துட்டு இருக்கு. பாக்ஸான்னு ஒன்று நடக்குது இப்ப நம்ம தமிழ்நாட்டுல. அவர் ஐயா அவர்கள் அதையும் பார்த்துட்டு சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் டவுரி கேஸ் இருக்கு, 100 கேஸ்ல 3 கேஸோட கன்விக்ட் ஆக மாட்டேங்குது. பாக்ஸோ கேஸ் 10 கேஸ் கூட ஆக மாட்டேங்குது. ஏன்? அதுக்காக ஒண்ணே ஏங்க அதெல்லாம் விட்டுருங்க, 10 கேஸ் கூட ஆகலைங்க, எல்லாரும் என்னோட பண்ணிட்டு போறாங்க, விட முடியுமா? இதெல்லாம் என்ன பேச்சுது? அங்க ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு விட்டுட்டீங்க, இங்க ஒரு விட்டுருங்கன்னு. செந்தில் பாலாஜி கேஸ் வந்து பெக்யூலர் கேஸ் இந்தியாவிலேயே. திருப்பி சொல்றேன், எல்லா ஊழல் மாதிரி இது சேர்க்காதீங்க. அவருக்கு ஹைகோர்ட்ல அபிடவிட்டே போட்டு நாங்க வாங்கின பணத்தை கொடுத்துட்டோம், என்ன தயவுசெய்து குவாஷ் பண்ணுங்கன்னு கேட்டாரு. 3 வழக்குல 2 குவாஷ் பண்ணிட்டாங்க, 1 மட்டும் ஸ்டே பண்ணாங்க. எது? கரப்ஷன் கேஸ். இந்த இல்ல ஒரு நிமிஷம், கரப்ஷன் கேஸ் யார் போட்டது? நாங்க போடல, நாங்க சொல்லலை, திமுக தலைவர் சொன்னார் இப்படி ஒரு ஆளை இன்னும் வச்சிருக்கீங்களேன்னு. அந்த ஸ்டேட்மெண்ட் அடிப்படையா வச்சுதான் நாங்க கேஸ். இந்த சோதனைகள் புதுசா இல்ல பல சோதனை? ஒரே ப்ரெடிகேட் அங்க வாங்கினது தான், பணம் வாங்கினது எங்கெங்கெல்லாம் வாங்கியிருக்காங்கன்றது அட்டாச்மெண்ட் போயிட்டே இருக்கு. ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் வந்து அட்டாச்மெண்ட் போயிட்டே இருக்கு. அமலாக்கத்துறையில கரூர்ல
10 கோடி 15 கோடி அட்டாச் பண்ணிட்டே இருக்காங்க. அதனோட நீச்சியா தான் இதை இல்ல நீங்க செந்தில் பாலாஜியை மட்டும் மையமாக வைக்கிறீங்களா இல்ல டாஸ்மாக் அதை எல்லா மணி அவர்கள் இல்ல சொல்றது வேற ஒரு கோணத்துல செந்தில் பாலாஜி கிட்ட போகும்போது இப்ப புதுசா ஒரு ஊழல் வந்திருக்கு. இது வரைக்கும் எப்படின்னா இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல நடந்தது மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா கனிமொழி அவர்கள் சொன்னாங்க ஒரு வார்த்தை, கனிமொழி அவர்கள் இளம் பதவிகள் அதிகமா இருக்குது, நாங்க வந்து எல்லாத்தையும் மூடிடும்னாங்க. அவங்க சொன்னது இப்பதான் அர்த்தம் புரியுது. என்னடா வெறும் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல மட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க பாட்டில் 24 ஹவர்ஸ் கொடுங்கன்னு சொன்னதுனால ப்ரொடக்ஷன்ல அங்கே அந்த அக்கார்ட் டிஸ்டிலரியில் நடக்குது பாருங்க ப்ரொடக்ஷன், அங்கே 1000 பாட்டில் ப்ரொடக்ஷன் நடந்ததுன்னா யாராலும் தடுக்க முடியாது, அது மறைக்க முடியாது. அங்கேருந்து 300 தான் பில் ஆகுது, 700 பில் ஆகலை. எங்க போகுது அந்த 700ன்னு போய் பிடிச்சாங்க, 700 எங்க போகுது? இதுல திரு குமரகுரு, இதுல இன்னும் அமலாக்கத்துறை சமீபத்திய சோதனைகள் குறித்து இன்னும் வெளிப்படையா சொல்லல. செய்திகள் கசிது, அதை நம்ம பார்த்ததுதான். பல வழக்குகள் இப்படி செய்திகள் வரும் போடுவாங்கன்றது. அமலாக்கத்துறைன்னு சொல்லணும்ல என்ன நடந்தது சொல்ல மாட்டாங்க. அமலாக்கத்துறை சொல்ல மாட்டாங்க, சிபிஐ சொல்ல மாட்டாங்க, ஐடி சொல்ல மாட்டாங்க. அரசியல்வாதிகள் வெளியில வந்துட்டு 2 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி வெளியில வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு எடுத்துங்க, நாங்க நகையெல்லாம் எடுத்துங்க, அது இங்க எடுத்துங்க, அங்க ஒரு 10 ஏக்கர் இருக்குங்க, அதெல்லாம் சொல்லிட்டா அதுக்கேற்ற டிஃபென்ஸ் ரெடி பண்ணிடுவாரு. ஆனா இப்ப இந்த சிக்கல் இருக்குல்ல, இப்ப அறிக்கைகள் வருது அதுல 2 லட்சம் கோடி, அது அவங்க சொல்லிட்டோம். நான் அபிஷியலா ட்விட்டர் ஹேண்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் சொன்னது அட்டாச்மெண்ட் பத்தி வரும், சோதனை இட்டோம், ஆவணங்கள் கைப்பற்றினோம், அப்படிதான் வருமே தவிர நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி உங்கள் பார்வை நான் அதை பார்க்கல, எனக்கு தெரியும். இந்த டாஸ்மாக் விஷயத்துல ஏன் எல்லாரும் ரொம்ப கொதிப்படைகிறாங்கன்னா சொன்னதெல்லாம் தவறா நடக்குது. திமுக நபர்கள் நடத்தும் ஆலையை மூடுவோம்னாங்க, எந்த ஆலையும் நேரா போய் அக்கார்ட்ல போய் நிக்கிறாங்க, அக்கார்ட் டிஸ்ட்ரிக்ட்ல நிக்கிறாங்க. ஒருத்தர் கூட இங்க இருக்கிற இதே டிவில நிறைய பேர் பேசினாங்க, யாராவது ஒருத்தராவது திமுக காரராக இருந்தால் ஆலையை மூடுவோம்னாங்க. அக்கார்ட் டிஸ்ட்ரிக்ட்ல வண்டி நிக்குது, இடி ஒரு வண்டி, ஒருத்தர் அதை பத்தி பேசல. இப்ப எல்லாம் வெளியில வருது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊழல், ஒருத்தரால ஒன்றும் பேச முடியல. இதே வேற நிலைமையா இருந்தா, இதே அதிமுக ஆட்சியா இருந்தா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பேசின இன்னைக்கு குட்டுக்க அறிக்கை வேற மாதிரி இருந்திருக்கும். இது தமிழ்நாடா வெக்கி தலைவனு ராஜினாமா செய்யுங்கள் இருப்பாரு. இப்ப எங்க இருக்காங்கன்னு யாரும் தெரியல, எந்த கட்சியும் எங்க இருக்காங்க தெரியல. அந்த தோழமை கட்சிகள் யாரும் வாயை திறக்கல, அது ஏன் திறக்கல யாருக்கும் தெரியல. அப்ப ஊழல் நடக்கலன்றத நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா மக்கள்கிட்ட ஒத்துக்க. காரை செல்வராஜ் அவர்கள், இந்த பின்னணியில இன்னொரு கேள்வி இருக்கு. இதுல இப்ப டாஸ்மாக் தலைமையகத்துல சோதனை நடத்தப்படுது, இது பற்றி ஏன் தமிழக அரசு பதில் சொல்லல, விளக்கம் அளிக்கல, மறுப்பு இல்லை? அதான் குமரகுரு அவர்களும் கேட்கிறாங்க, ஏன் அமைதியா இருக்கிறாங்க? இன்னொன்று, தோழமை கட்சிகளும் அமைதியா இருக்கிறீங்கன்னா இப்ப நீங்க இந்த சோதனையை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்ற ஒன்று. இதுல டாஸ்மாக்ன்றதுல நீங்க ஒரு பாட்டிலுக்கு கூடுதல் விலை கொடுத்து விற்பது நிறைய அதோட சேர்ந்துருக்கு. மதுபான ஊழல் இருந்ததுல நிறைய விஷயங்கள், கலால் வரி, விற்பனை வரி செலுத்தாம ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, அது கிட்டத்தட்ட வருவாய் இழப்பு, இதெல்லாம் சேர்ந்த ஒரு கண்ணி வலை விரிக்கப்பட்டிருக்கிறது. திமுக அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி காத்திருக்குன்றது தானே பாஜக சொல்றது. இதுல நீங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? இல்லை, இப்போ டாஸ்மார்க்கில் இடி ரைடு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணியிருக்காங்களா, அறிக்கை கொடுத்துருக்காங்களா? அதுதான் குமரகுரு சொல்றாரு, அது கொடுக்கல இல்லைன்னா. அது கொடுக்காத போது அது குறித்தான பேச்சு அன்புமணி பேசலாம் 1000 கோடின்னு, அண்ணாமலை பேசலாம் 2 லட்சம் கோடின்னு, ஏன் ஒரு 10 லட்சம் கோடின்னு கூட சொல்லலாம். வித்யாசாகர் ராவ்னு நினைக்கிறேன், அப்போ தலைமைச் செயலகத்தில் ராம்மோகன் ராவ் சீஃப் செக்ரட்டரி, அப்போ சோதனை நடந்த போது அவங்க என்ன அறிக்கை கொடுக்குறாங்க, அதுக்காகலாம் யாரும் காத்திருக்கல. தலைமைச் செயலகத்தில் எப்படி உள்ளுக்கு வரலாம், இது கூட்டாட்சிக்கு பாதிப்பு, மாநில சுயாட்சிக்கு பெரிய எதிரானது, இது வெட்கக்கேடுன்னு ரியாக்ட் பண்ணாங்கல்ல, அப்படி இப்ப நடக்கலன்னு சொல்றாங்க. ஏன்னா தலைமையகத்துல சோதனை இல்ல தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே நேரடியாக தகவல் கொடுக்காமல் போய் பண்றதுக்கும் ஒரு துறையில போய் ஊழல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேறுபாடுகள் இருக்கு. நீங்க அதை ரொம்ப எல்லாத்தையும் பொதுவாக வைத்து நாம் பார்த்து விட முடியாது. இந்த டாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும் இடியோட ரைடு என்பது அது வரட்டும், அதற்கான அறிக்கைகள் தரட்டும், ஊழல் நடந்திருக்கும் என்கிற இறுதி அறிக்கைகள் அந்த குற்றச்சாட்டு உறுதியாகிற பட்சத்தில் நிச்சயமாக அது குற்றம் இழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அதுக்கு நிச்சயமாக தண்டனைக்கு உட்பட்டுத்தான் ஆக வேண்டும். நீங்க அதுல மாற்று கருத்து. நீங்க ரொம்ப நிதானமா பேசுறீங்க. ஆனா அரசியல் ரீதியா கூர்மையா கேட்க வேண்டியது அதெல்லாம் இருக்கட்டுங்க, ஆதாரம் வந்தா அவர் எதிர்கொள்ளட்டும், சட்ட அது வேற. ஆனா இந்த சோதனை பற்றி ரியாக்ட் பண்ணவே வேண்டாம். சோதனை பற்றி ரியாக்ட் பண்ணவே வேண்டாம். ரியாக்ட் பண்ணாததுக்கான காரணம் ஒரு இடத்துல மட்டும் இல்ல சார், தொடர்ந்து எல்லாரும் இங்க பாருங்க சார், திமுகவினர் சம்பந்தப்பட்ட ஆலைகள்லயும் சோதனை இருக்கு, தமிழக அரசு சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் அலுவலகத்திலும் இருக்கு. எப்படி நீங்க அமைதியா இருக்க முடியும்ன்றது தானே எல்லாரும். அமைதியா இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இடி. அவங்க யோகிதை என்ன நமக்கு தெரியும். அவருடைய கடந்த ஒரு நிமிஷம் இருங்க அவருடைய கடந்த கால வரலாறு என்பது தெரியும். அவங்க ரைடெல்லாம் எந்த நிலைமைக்கு போயிருக்கு, உச்ச நீதிமன்றம் எப்படி பலார்னு கன்னத்தில் அறைந்திருக்கிறது, அமலாக்கத்துறையினுடைய பல நடவடிக்கைகள் மீது என்பது சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிற செய்திகளையும் பார்த்திருக்கிறோம்.
நம்ம ஒரு பொதுவாக இதில் என்ன ஒரு விடயன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டினுடைய இடி, ஐடி, சிபிஐ போன்ற நிறுவனங்கள் மீது பொதுவாக குற்றச்சாட்டு வராமல் தன்னாட்சி பெற்ற அதிகார அமைப்பாக செயல்படுகிற வரைதான் ஜனநாயகம் இந்த நாட்டில் தழைத்தோங்கும். இது பாருங்க, குற்றச்சாட்டு நம்ம வைக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவனா. இப்போ அந்த நிலைமையில் இன்றைக்கி அந்த தன்னாட்சி அதிகார அமைப்புகள் இன்றைக்கி இருக்கிறதா? ஏற்கனவே நம்ம செந்தில்வேல் சொன்னார், 2-3 பேரை சொன்னார், 11 பேர். பிரஃபுல் பட்டேலுங்கிறவர் இக்பால், நம்ம இவர் இருக்கார் இல்லைங்களா, தாவூத் ராம் இப்ராஹிமோட எய்டு இக்பால் மிர்ச்சி, அவரோட தொடர்புடைய வழக்கு அந்த பிரஃபுல் பட்டேல் வழக்கு. இந்த இடத்துல நம்ம அது மாதிரி ஒரு பட்டியலையே கொடுக்க முடியும், நம்ம விவாதிச்சிருக்கோம். பாயிண்டடா நான் கேட்பது, இந்த வழக்கு சம்பந்தமாக நம்ம பேச வேண்டியிருக்கு. நீங்க மற்றவர்களை காமிச்சு தப்பிக்க முடியாது, இதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கன்றது ஒன்று. இன்னொன்று, பிடிஆர் அவர்கள் கொடுத்த பேட்டி, அதான் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கோடிட்டு காண்பிக்கிறாங்க, மணி அவர்களும் சொல்றாங்க. அவர் ஒன்று சொல்றாரு, வெளிச்சந்தையில கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு போகுது, அது கணக்குக்கு வராமையே போயிட்டு இருக்கு, அது சரி செய்யப்பட்டுருச்சா? அது கடந்த கால சரி ஆயிடுச்சு. இல்ல அது அதெல்லாம் சேர்த்து தான் பேசணும். அது கடந்த கால ஆட்சியில் நடந்ததுடைய தொடர்ச்சி அவர் சொன்னாரு. இப்போது இந்த ரைடு நடக்கட்டும், இதற்கான அறிக்கைகள் ஈடி கொடுக்கட்டும், என்ன குற்றச்சாட்டு அவர்கள் வைக்கிறார்களோ அதில் உண்மை இருக்கிறதா என்று பார்த்ததுக்கு பிறகு உண்மை இருந்தால் யார் மறுக்க போறா? யாராவது மறுக்க போறோமா? ஏன் நாங்கள் அவசரப்பட்டு இதில் எந்த விதமான செய்திகளையும் செயல்பட கொடுக்கக்கூடாது என்று இருப்பதற்கான காரணம் ஈடியின் மீதான நம்பிக்கை. எவ்வளவு வழக்குகள் முதல் சோதனைக்கு ரியாக்ட் பண்ணாங்களே, உடனடியா தானே ரியாக்ட் பண்ணீங்க? முதல்ல நடந்த சோதனை, இரண்டாவதுனா சரி இதே தொடருது, ஏன் ரியாக்ட்னு நினைக்கிறீங்க? அதாவது குட்கா வழக்கு என்பது சட்டமன்றத்துக்குள்ளே போச்சு. சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டே குட்கா காமிச்ச வழக்கு கூட இன்றைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஈடி என்கிற அமைப்பு ஒரு வழக்கை தொடர்ந்து உள்ளே போகிற பொழுது அவங்களுடைய கடந்த கால வரலாறு என்ன என்பதை நாம் பார்ப்பது ஒன்று. பொதுவாக நம்ம குற்றச்சாட்டு சொல்லிட முடியாது. கன்விக்ஷன் ரேட் என்ன? 5% கீழே. இன்வெஸ்டிகேஷன் கேசஸ் டேக்கன் ஃபார் இன்வெஸ்டிகேஷன், அதில் ஒரே ஒரு விஷயம், 2021-22 மட்டும்தான் ஃபெமால பிஎம்எல்ஏ ஆக்ட் கம்ஸ் அண்டர் ஃபெமா, அந்த ஃபைனான்சியல் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மென்ட். நீங்க சொல்றது சரிதான். ஒரு நிமிஷம். பாயிண்ட் என்னன்னா, நீங்க பிஎம்எல்ஏ ஆக்டின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள், அதுல குற்றம் சாட்டப்பட்டது, அமலாக்கத்துறை, அது எந்த அளவுக்கு, அதெல்லாம் தாண்டி இந்த வழக்கை நீங்க முடிவு வரட்டும் பார்த்துக்கலாம். இல்ல இந்த சோதனையே அரசியல்னு சொல்றீங்க? இல்ல, சோதனையில் நிச்சயமாக ஈடி நடத்துற சோதனைகள் அரசியல் பின்புலம் இருக்கிறது. ஈடி நடத்துற ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் நடத்தியிருக்கிற அனைத்து ஈடி சோதனைகளிலும் அரசியல் பின்புலத்தோடு நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். ஏன்னா இது தமிழகத்தில் நடந்திருப்பதனால் ஈடி குற்றச்சாட்டு பதிவு செய்யட்டும், அவர்கள் அறிக்கை வெளியில வரட்டும். பொதுவாக நம்ம யதார்த்தமா ஒரு விஷயத்தை பேசுறதுக்கும் இவர்கள் மீது நாம் குற்றச்சாட்டை வைக்கிறோம், இவர்கள் மீது நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை எப்பொழுது வரும்? ஒருவர் மீது குற்றச்சாட்டு பதிகிற பொழுது, நேர்மை என்று வருகிற பொழுது, அது சொன்னது உண்மை இருக்கிற பொழுதுதான் இவர்கள் மீது நம்பிக்கை வருமே தவிர மற்றபடியே நம்ம நேரடியாக ராமமோகன் ராவ் என்ற தனிப்பட்ட மனிதருக்கு தலைகுனியனும் வெக்கி தலைகுனியனும் சொன்னவர் இல்ல அவர் தனிப்பட்ட முறையில் அவர் தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே ராணுவத்தினர் உள்ளுக்கு வந்துட்டாங்க. அவர் மேல இருக்க அது இறையாண்மைக்கு பாதிப்பு. அவர் மேல இருக்க தனிப்பட்ட குற்றச்சாட்டுனா என்ன? நாட் டிஸ்சார்ஜ் ஆஃப் டியூட்டி பண்றதுல வரல, அவர் மேல வேற ஒரு குற்றச்சாட்டுக்காக உள்ள வந்ததுக்கு எப்படி என் வீட்டுக்குள்ள வரலாம் நீங்க தலைகுனியனும் சொன்னவர் இன்னைக்கு டாஸ்மாக் வருமோ அதே சொல்லிருக்கீங்க. இல்ல அவர் சேம் சைடு கோல் போடுறாரு. நான் திருப்பி சொல்றேன், ராம்மோகன் ராவ் மீது ஒரு குற்றச்சாட்டுக்காக, தனிப்பட்ட குற்றச்சாட்டு அவர் சொல்றாருல, அப்படி அவர் பாயிண்ட்லேருந்து பேசுறேன், தனிப்பட்ட குற்றச்சாட்டுக்காக இறையாண்மை மிக்க ஒரு மாநில அரசினுடைய சட்டப்பேரவை நடக்கக்கூடிய இடத்துக்குள்ள நீங்க எப்படி வரலாம் என்ற கேள்வியும் ஒரு டாஸ்மாக் அலுவலகத்திற்குள் நடைபெற்ற சோதனையும் ஒப்பிட்டு பேசுறதே அரசு அலுவலகம். ஒரு நிமிஷம், அரசு அலுவலகம் அவர் வீடு, அவர் ஆபீஸ் அரசு அலுவலகம், அவர் ஆபீஸ் அலுவலகம். அவர் சொன்னது ஆபீஸ் அலுவலகத்துக்குள்ள வந்தது பெடரல் சிஸ்டம்க்கு பிரச்சனை வந்து அவளை விடுங்க. செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, தொட்டுப்பார், வெட்டிப்பார், சீண்டிப்பார்னார்ல, அங்க என்ன நடந்தது? வீட்டுல போய் அப்படியே தூக்கிட்டு போனாங்க, பாவம், அப்படியே கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க. அப்ப என்ன சொன்னீங்க? அப்ப என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அவர் காரை சொல்ற சொன்ன மாதிரி என்ன சொல்லிருந்தோம்? அப்படி தவறு நடந்தால் யார் பண்ணாலும் தப்பு. ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு செய்தி, இந்த ஈடி மேல நம்ம இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறது காரணம், பாராளுமன்றத்தில் ஒரு பாஜகவினுடைய அமைச்சர் என்ன சொன்னாரு?
இப்படி எல்லாம் ஒழுக்கம்லாம் பேசிட்டு இருந்தா உங்க வீட்டுக்கு ஈடி ரெடி அனுப்பிச்சிரும்னு சொன்னாரா இல்லையா? EVK இதுதான் அவங்க யோக்கியதை. EVK இதுதான் அவங்க யோக்கியதை. ஊடகத்தை சொன்னாரு. ரொம்ப ஓவரா கேள்வி கேட்டா இன்கம் டாக்ஸ் நாளைக்கு வீட்டுக்கு வரணும். ஏங்க இன்கம் டாக்ஸ்ல ஈடி அனுப்புவோம்னாருங்க. யாரா இருந்தாலும் எப்படி அவர் சொல்லலாம்? என்ன பேசுறீங்க? ஹர்ஷவர்தன் பட்டேல் ஒரே செகண்ட் காத்துருங்களேன். நீங்க சொல்லிட்டீங்க. நான் அந்த இடத்துல தான் நான் தமிழ்நாடு அரசு ரியாக்ட் பண்ணல அப்படின்றதுல வந்து இப்போ தலைமைச் செயலகத்துக்குள்ள வந்தபோது ராணுவம் தாங்கி அவர்கள்லாம் வந்ததை வந்து பிரிமிசஸ்குள்ள நீங்க வந்துட்டீங்க, இது எங்களுடைய ஆட்சிக்குள்ள இருக்கிறது, நீங்க வந்துட்டீங்கன்னு கூட்டாட்சி சார்ந்தெல்லாம் பேசுனது. இப்போ இந்த விஷயத்துல யாரும் ரியாக்ட் பண்ணலன்றதையே ஒரு விமர்சனமா வைக்க முடியுமா? அந்த கொஸ்டின்ல இது இருக்கா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச ரெண்டுமே ஈக்குவலான ஒன்று தான். அதாவது சீஃப் செக்ரட்டரியோட ஆஃபீஸ்லேயும் ஒரு வீட்லையும் ரெய்டு பண்ணாங்க. அதன் பிறகு 1.5 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கழித்து என்று நினைக்கிறேன், ஆண்டுகள் கொஞ்சம் கூட குறையா இருக்கலாம், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு க்ளீன் ஷீட் கொடுத்தது. ராம்மோகன் ராவுக்கு அவர் மேலே அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்திலிருந்தும் ஒரு விடுவிக்கப்பட்டார். அதிகாரபூர்வமாக இன்கம் டேக்ஸ் அவருக்கு க்ளீன் ஷீட் கொடுத்தது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸுக்குள்ளே போய் ரெய்ட் பண்ணது கண்டிப்பாக ஒரு மாநில அரசின் இறையாண்மை மீதான தாக்குதல் என்று நான் நினைப்பதற்கான எல்லா விதமான முகாந்திரமும் இருக்குது. அந்த ஸ்டேட்மெண்ட் அன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதற்கு இணையானது தான் இன்னைக்கு டாஸ்மாக் அலுவலகத்தில் நடக்கக்கூடிய சோதனை. ஏன்னா இங்கே ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது வந்து ஒரு தனி நபர், இங்கே வந்து ஒரு அலுவலகமே, ஒரு மாநில அரசின் அலுவலகம். இன்னொன்று, இது மறுபடியும் சொல்கிறேன், இது கேஷ் கவ். இது ஒரு அலுவலகத்தையே நீங்கள் சோதனை பண்ணுறீங்க, அது தப்பு ரைட்டு, கூட்டாட்சி மீதான தாக்குதல் கூட நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு அது புரியுது. ஏன் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கீங்க? ஏன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் மீதான தாக்குதல் ஒரு அறிக்கை கூட ஏன் வரல இது வரைக்கும்? இல்ல, இந்த இடத்துல இது இருக்கா? தமிழக அரசோ முதலமைச்சரோ பின்னர் அமைச்சர்களோ பேசாம ஏன் அமைதியாக, அதுதானே திரும்ப இதற்கு முன்பு ரியாக்ட் பண்ணி அமைதியா இருக்கு? 2 கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அன்கிட் திவாரின்னு ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி திண்டுக்கல்ல ஒரு மருத்துவரை மிரட்டி லஞ்சம் பெற்றார் அப்படிங்கிற குற்றச்சாட்டில் மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை அவரை கையுங்களவுமா கைது பண்ணிச்சு. ரைட்டா? நண்பர் குமரகுரு பேசுகின்ற பொழுது சொன்னார் ஏதோ அந்த அறையை பூட்டி வச்சுட்டாங்கன்னு. அன்னைக்கு இது தொடர்பாக விசாரிப்பதற்கு மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு வருது. யாரும் அன்னைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, பூட்டிட்டாங்க, காவலுக்கு வாசல் நின்னாங்க. முதல் முறையாக இந்தியாவில் ஒரு அமலாக்கத்துறை அலுவலகத்தில், இப்போ மணி சொல்கிறார்ல, அமலாக்கத்துறை நீங்கள் அஃபிஷியலாக ஒரு ரைடு நடந்துருச்சு, ஆஃபீஸில் நடந்துச்சு. அன்னைக்கு அமலாக்கத்துறை அலுவலகத்துக்குள்ளே சோதனை நடந்துச்சு இந்தியாவில் முதன் முறையாக. பிரதமர் பேசினாரா? உள்துறை அமைச்சர் பேசினாங்களா? நிதியமைச்சர் பேசினாங்களா? பாஜகவில் யார் அதுக்கு பதில் சொன்னா? அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சோதனை நடந்துச்சா இல்லையா? விடிய ஏன் யாரும் பேசலை? அன்னைக்கு மணி கேட்டாரா இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி? சரி, இப்போ இதுக்கு திமுக பதில் சொல்லணும்னு அவர் கேட்குறாரு. நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், இது அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப கவனமாக நான் வார்த்தையை பயன்படுத்துகிறேன். அமலாக்கத்துறை சொல்லாத நிலையில் சொல்லலை அப்படின்னு அவர் சொன்னார் நண்பர். ஒரு அண்ணாமலையார் சேம்பர் பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சோதனை நடந்துச்சு. ரைட்? யாருக்கு உறவினர்னு வந்துச்சு? அண்ணாமலையினுடைய மச்சான் திரு சிவகுமார் அவர்களுடைய நெருங்கிய உறவினர் சத்திரப்பட்டி செந்தில்குமார் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. அண்ணாமலை பதில் சொன்னாரா? பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? நானே சொல்றேன். ஏன்? நீங்க அபிஷியலா சொல்றதுக்கு தான் சார் பதில் சொல்லணும். பத்திரிகையில் எழுதுறாங்க, பொது வெளியில 10 பேர் கேட்கறாங்க. நான் என்ன சொல்றேன், சத்திரப்பட்டி இல்ல சார். இப்ப செந்தில், எனக்கு ஒரு விளக்கம். ஒரு உறவினர், அதுக்கு அவர் தனிப்பட்ட நபரா? தனிப்பட்ட நபர்ல அக்கா கணவர் சார் கூட சொல்லலாம், அது தேவையில்லை. ஆனா இது அரசு அவங்க கட்டுப்பாட்டுல இல்ல. ஒரு நிமிஷம், அப்படி இல்ல. நடந்த சோதனை யாரோட சோதனை? நடந்த சோதனை யாரோட? அப்புறம் அதுக்கு பதில் சொன்னமா இல்லையா? நீங்க அதுல தொடர்பு இருக்கீங்களா சார்? இது என்ன சார் எனக்கு புரியல. குற்றச்சாட்டு என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். அண்ணாமலையினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அங்க மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறதா குற்றச்சாட்டு. அதுதானே சார் குற்றச்சாட்டு? எங்க இருக்கு சொல்லுங்க. நீங்க எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ நான் எங்க சொன்னேன்? அப்ப என்ன ஒரு செய்தினா, வந்தவங்க வந்து திடீர்னு ஒரு போன் கால் வந்தது, அதெல்லாம் அண்ணாமலை மச்சானுக்கு ஒரு நியாயம். எப்படி இன்னைக்கு ஏன் திமுக வரணும்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். திமுக வர வேண்டியது இல்ல சார். ஏன் வரலன்னு பார்த்தேன். ஏன் வரலன்னு அவங்களுக்கு தெரியுது. இல்ல இல்ல ஜஸ்டிஃபை பண்ணல. நான் கேட்ட கேள்வி அண்ணாமலை மச்சானுக்கு ஒரு நியாயம், செந்தில் பாலாஜி இதெல்லாம் வந்து தப்பான வார்த்தை. ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல இல்ல நல்லா கரெக்டா பேசிட்டீங்க. தனி மனிதனோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது ஒரு டாஸ்மாக், உங்க கண்ட்ரோல் இருக்க டாஸ்மாக் அலுவலகத்துல போய் ஒரு ரைடு பண்றதுக்கு ஒரு அறிக்கை தொட்டுப்பார், நான் நாளைக்கு தொட்டுப்பார் சீண்டிப்பார் சொல்லுங்க. அதை கூட சொல்ல மாட்டீங்க. எனக்கு ஒன்று, அது அந்த சோதனை சார்ந்து அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்யறதுன்றது வேற. குறைஞ்ச அந்த துறை சார்ந்து கூட எதுவுமே இல்லாம கடந்து போறாங்களா இந்த சோதனை என்றதுதான். இந்த வழக்கின் தன்மையை பார்க்கிற போது இது ஒரு அரசியல் ரீதியானது. இது 1 வருஷம் தொடர்ந்து கொண்டு இருக்கும். அரசியல் ரீதியா எதிர்வினையாற்றும் இல்ல கடந்து போவோன்றது ஒண்ணு.
இல்ல திரு செந்தில் பாலாஜி என்ற தனிப்பட்ட நபருக்கு நெருக்கடி கொடுக்கிறதா, இல்ல டெல்லி சத்தீஸ்கர் மாதிரி ஒரு அரசுக்கே நெருக்கடி? அண்ணாமலை அதை தான் கோடிட்டு காண்பிக்கிறார். இந்த வழக்கின் தன்மை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அரசுக்கான நெருக்கடியாக தான் இடி கொண்டு போகும், பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு போகும் நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை மறுபடியும் நான் சொல்கிறேன், இது இந்த கவர்மெண்ட்டோட மட்டும் பொருத்தி பார்ப்பது சரியானது அல்ல. இவங்க பவரில் இருக்கிறதால இவங்களை நம்ம பேசுகிறோம். 2003 சில்லறை வர்த்தகத்தை கம்ப்ளீட்டாக டாஸ்மாக் எடுத்ததுலேருந்தே இந்த பிரச்சனை வருது உங்களுக்கு. இந்த அளவுக்கு மற்ற எந்த மாநிலங்கள்லையுமே யார் ஆட்சியில் இருந்தாலும், திமுக அண்ணா திமுக மாறி மாறி யார் ஆட்சியில் இருந்தாங்கன்னாலும், டாஸ்மாகில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் பற்றியும் அரசுக்கு வர வேண்டிய வருவாய் ஆக்சுவலாக நமக்கு 45,000 கோடி 50,000 கோடினா ஆக்சுவலாக அது மாதிரி டபுள் இருக்குன்றாங்க. அந்த அளவுக்கு குடிப்பவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, அரசுக்கு வர வேண்டிய வருவாய் இருக்குது. ஆனால் வராமல் அது வெளியில் சுற்றுது. நம்முடைய கஜானாக்கு வர வேண்டிய பணம் வெளியில் சுற்றுதுன்றது தான் உண்மை. இது ஸ்ட்ரக்சரலாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம். யார் ஆட்சியில் இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். இவங்க இன்னைக்கு இதை கையில் எடுத்திருக்கிறதுன்றது அரசியல் உள்நோக்கம் கொண்டது. 2026 திமுக அரசுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கணும், ஃபண்டிங்கை சோக் பண்ணணும், செந்தில் பாலாஜியை இன்னும் நெருக்கடிக்குள்ளாக்கணும். அதெல்லாம் நான் மறுக்கலை, அதெல்லாம் அவர்களுடைய நோக்கங்களில் ஒன்று தான், இதை யாரும் மறுக்கலை. ஆனால் இங்கே பெரிய கரப்ஷன், மைண்ட் பாக்லிங் கரப்ஷன் நடக்குன்றது உண்மை. இதை எதோட இவங்க நிறுத்துவாங்க? இப்போ 21 இந்த விசாரணை நிற்க போதா, அதுக்கு முன்னாலேருந்தே அவங்க எடுக்க போகிறாங்களா? ஏன்னா ஒரு ரிப்போர்ட், அக்கார்டிங் டு ஒன் ரிப்போர்ட் 2020 to 24 வரைக்கும் இருந்த அந்த கொள்முதல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கேட்டிருக்காங்க. இவங்க கொடுத்தாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. தனக்கு வேண்டிய அந்த ஒரு கட் ஆஃப் டேட்டோட இடி நிறுத்துதுன்னா அது கண்டிப்பாக உள்நோக்கம் கொண்டது தான். ஆனால் இந்த பிரச்சனை விஜயன், இது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவு. ஏன்னா அரசுக்கு வர வேண்டிய வருவாய் 2 கழகங்களோட ஆட்சியில் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளாக கஜானாக்கு தெரியாமல் வெளியில் பணம் சுற்றுது. இதில் அந்த மதுபான ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள், அவர்களுடைய பின்புலம், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இங்கே நிலைமை மோசம்னா, ஆர்டிஐயில் இன்ஃபர்மேஷன் கேட்டால் கொடுக்க மாட்டேன்றாங்க. எந்த மதுபான ஆலைகளிலிருந்து எவ்வளவு மதுபானங்களை என்ன பிராண்டை நீங்கள் கொள்முதல் பண்ணுறீங்கன்னு ஒரு ஆர்டிஐ கொரி போட்டிங்கன்னா இது ஒன்றும் இராணுவ ரகசியம் கிடையாது. அதை ஏன் கொடுக்க இந்த அரசு மறுக்குது? அப்போ இதோட ரகசியத்தன்மையை ஏன் இந்த அரசு காப்பாற்றுகிறது? காரை செல்வராஜ், இது கடந்த முறை என்னன்னா திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஒரு வலை விரிச்சு ஒரு குறி வைக்கப்பட்டிருக்காங்கன்னு அரசியல் ரீதியெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த முறை அரசுக்கு நெருக்கடியாக போகும். ஏன்னா டாஸ்மாக் அதை சுற்றி நடக்கிற வணிகத்தில் ஒரு பெரிய முறைகேடு இருக்கு, அதை அவங்க பிடிச்சிட்டாங்கன்ற ஒன்றும், இன்னொன்று சிபிஐ விசாரணைக்கும் போகலாம். அடுத்த கட்ட அதை தான் அன்புமணியும் கேட்கிறாருன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்? நெருக்கடி இல்லையா? சட்டத்தின் அடிப்படையில் எந்த விசாரணைகள் எல்லாம் இந்த வழக்கில் செய்ய முடியுமோ அதை செய்யட்டும். அதில் நான் மாற்றுக்கத்தே சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஒரு பொது பிரச்சனை. அந்த பிரச்சனையை நம்ம ரொம்ப உள்ளே போகும்போது செந்தில் பாலாஜி மீதான நேரடி தாக்குதல் என்பது நம்ம கடந்த தேர்தலுக்கு பிறகே நம்ம பார்த்துட்டோம். அவருடைய வழக்கு, அவர் வழக்கில் வந்திருக்காரு, பிணையில் வந்திருக்காரு, ஒரு வழக்கை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வழக்கிலே அவர் குற்றவாளின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்? முறையான ஆவணங்கள் கொடுத்து இப்போ நீதிமன்றங்களிலே விவாதிக்கப்பட்டு முறையாக அது தீர்ப்பு வந்துச்சுன்னா அந்த தீர்ப்பை நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த தீர்ப்பில் இருக்கிற குறைகளை பற்றி பேசுவோமே தவிர அந்த தீர்ப்பு என்பது எளிதாக எடுத்துக்கொள்ள அதை விட்டுருங்க. இது அரசின் மீதான தாக்குதல் என்பதில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கான காரணங்கள் உண்டு. நான் ஒரே ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இவங்க எப்படி திசை மாத்துறாங்கன்னு சொல்லிடுறேன். யாரை வச்சு நம்மளை அடிக்கிறாங்கிறதையும் நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். இந்த மும்மொழி கொள்கை சம்பந்தமாக தர்மேந்திர பிரதான் கடந்த 2 நாளாக பேசினேன். ரொம்ப நான் உள்ள போகலை. 2 நாளாக பேசினாரு. சிவராஜ் சிங் சௌஹான் பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே எங்களை மன்னித்து விடுங்கள் 2 கையை காமிச்சு பேசினா அது எல்லாம் சரி. நான் ஒரு முறை அல்ல 100 முறை கூட மன்னிப்பு கேட்பேன் என்று தர்மேந்திர பிரதான் சொன்னது வரைக்கும் சரி. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமனுக்கு என்ன தேவை வந்தது? திமுகவின் மீது குற்றச்சாட்டை வைப்பதற்கு சட்டமன்றத்தில் ஜெயலலிதா சேலையை பிடித்து இழுத்தவர்கள். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். காட்டுமிராண்டி பாஷை, தமிழ் மொழி காட்டுமிராண்டி மொழி என்று சொன்ன பெரியாருக்கு நீங்க படம் வச்சு மாலை போட்டுக்கிட்டீங்களா? என்ன நியாயம் என்று யார் கேட்கிறா அந்த கேள்வியை? நான் எதுக்கு சொல்ல வர்றேன்? நான் எதுக்கு அதை முக்கியமா சொல்ல வர்றேன்னா, ஒட்டுமொத்தமாக அவர்கள் எல்லா வகையிலும் திமுக அரசாங்கத்தின் மீது குற்றம் சுமத்த வேண்டும், தேர்தலில் தங்களுக்கான வெற்றியை தமிழகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்பதற்கு பல நடவடிக்கைகள் எடுத்து பார்த்துட்டாங்க. இப்போ அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு செங்கோட்டையனை கொண்டு வந்து பிரித்து அந்த வேலைகளில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலையை வைத்து ஒரு திமுக மீதான பெரிய ஊழல் வழக்கு குற்றச்சாட்டு சுமத்தினார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பத்திரிகையாளர்களை எல்லாம் அழைத்து ஒரு பெரிய வீடியோலாம் போட்டு காமிச்சார். அதில் இறுதியாக என்ன சொன்னார்? இப்போ யாரும் என்னை கேள்வி கேட்காதீங்க, ஒரு 10 நாட்கள் உங்களுக்கு டைம் தர்றேன், நான் கொடுத்துருக்கதெல்லாம் படிச்சுட்டு வாங்க,
வாங்க ஒரு நாள் பேசுவோம், இது குறித்த நான் கேள்வி நான் பதில் சொல்றேன், இதுவரைக்கும் சொல்லியிருக்காரா? இதுவரைக்கும் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்காரு அவரு? அது என்பது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இது ஒரு அரசுக்கு மீதான அழுத்தம் 2026 தேர்தலில் மனதில் வைத்து என்பதிலே மாற்று கருத்து இல்லவே இல்லை. இதுல ஒரே ஒரு செய்தி சொல்லிடுறேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த இடி, ஐடி, சிபிஐ ரெய்டை நியாயப்படுத்துவதும் தங்களை புனிதமாக காட்டிக்கொள்வது என்பது அவசியமற்றது, தேவையற்றது. ஆர்கனைஸ்டு ஊழல் செய்யக்கூடியவர்கள். ஒரே ஒரு சின்ன உதாரணம், இதுவரைக்கும் எனக்கு விடை கிடைக்காத கேள்வி. கேத்தன் தேசாய் 2010 வழக்கு, மருத்துவ கவுன்சில் தலைவராக இருந்தார். 2013 மறுபரிசீலனைக்கு வருகிறது. 2 கோடி ரூபாய் கையும் கலங்குவாக வாங்குற பொழுது பிடிபட்டார். அவருடைய குஜராத் அகமதாபாத் வீட்டில இருந்து 212 கோடி ரூபாய், அவருடைய டெல்லி வீட்டில இருந்து பிடிச்சது மட்டும் 1800 கோடி ரூபாய், 1500 கிலோ தங்கம். இன்னும் வழக்கு நடந்துட்டு இருக்கு, வழக்கு வரல. அது இல்ல கேள்வி, வழக்கு வரல. இப்ப அவர் எங்கே இருக்கிறார்? குஜராத் மருத்துவ கவுன்சிலோட தலைவர், உலக மருத்துவ கவுன்சிலோட தலைவர். ஒட்டுமொத்தமா ஒரு துறை சார்ந்த ஒரு அதிகாரி வீட்டில் 1500 கிலோ தங்கம். அவரை கொண்டு புனிதனாக்கி உங்களுக்கு மருத்துவ கவுன்சில் நீட்டுல முக்கியமாக முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கவர். அப்ப அண்ணன் குமரகுரு தங்களை புனிதனாக காமிச்சு கொள்ள வேண்டாம். ஊழலின் ஒட்டுமொத்த ஊற்றுக்கண் நீங்க திருடன் கேட்டா நீ ரொம்ப யோகியமா அப்படின்னுவாங்கல்ல. இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லங்க. நான் ஒருத்தர் மேல நீங்க நியாயப்படுத்தி உங்களை பேசுகிற பொழுது நீங்கள் பேசுவதற்கான தகுதியை இழந்து நிற்கிறீங்கன்னு சொல்றதுல மாற்று கருத்து. கேத்தன் தேசாய் மருத்துவ கவுன்சில் பதவி அவர் பதில் வாங்கி அவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டு மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. குமரகுரு சொல்லிருங்க. யார் மீது நம்பிக்கை? அவர் வழக்கு தொடுத்தவங்க மீது நம்பிக்கை இழந்தீங்களா? நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இழந்து யார் மேல நம்பிக்கை இழந்திருக்கீங்க? குமரகுரு இல்ல பேச்சு தெரியுது. நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? ஏன் நான் பதட்டப்பட வேண்டிய அவசியம் என்னங்க? கேத்தன் தேசாய் கேஸை கொண்டு வந்து இங்க கொடுத்து இங்க அப்படியே இத வேற மாதிரி எல்லாம் கொண்டு வந்து நான் வேற மாதிரி எல்லாம் கொண்டு வரல. உங்கள் மீதான குற்றச்சாட்டு நீங்கள் இதை பேசுவதற்கு தகுதியற்றவர்கள். ஈடி மீது எப்படி எங்களுக்கு நம்பிக்கை குறைபாடோ பாஜக இது அரசியல் நடவடிக்கை தான் என்பதற்கான ஆதாரத்தை சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணன் காரை செல்வராஜ் இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம் தெரியுங்களா? 2016 சசி பெருமாள் இறக்கும் போது கதறி அழுத இயக்கம். அதாவது இந்த மதுவை எப்ப அழிக்க போறீங்கன்னு சொன்னவங்க இங்க உட்காந்துட்டு 24 மணி நேரம் சப்ளை ஆகுதுன்னா இவர் என்னங்க தப்பு பண்ணிட்டார், நீ ரொம்ப யோகியமான்னு கேட்கிற அளவுக்கு கொண்டு விட்டது பாருங்க. அவர் தேசாய் சொன்னதுனால நீங்க சசி தேசாய் ஒரு இண்டிவிஜுவல் பண்ண தப்புக்கு அது என்ன கேஸ் நடக்கு சொன்னார் பாருங்க. தண்டனை வாங்கிட்டு போங்க. தண்டனை கொடுங்க. நான் என்ன சொல்றேன், செந்தில் பாலாஜி அவர்கள் செஞ்ச எல்லா விஷயத்தையும் பாத்தீங்கன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது என்ன நடக்குது. தினம் இல்ல கையில இருந்து பணம் போது கரூர் கேங்குன்னு எல்லா உலகத்திற்கு அத்தனை பேருக்கும் தெரியும் அங்க ஒரு ஊழல் நடக்குதுன்னு. இவங்க எப்பப்பெல்லாம் திமுகவோட அந்த டாக்டிஸ் பாருங்க, எப்பப்பெல்லாம் அந்த ஊழல் வருதோ அப்ப என்ன பண்ணுவாங்க, பெரிய போர்வையை கொண்டு வராங்க. தமிழ் மொழி பற்று, இந்தி எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு, தமிழக வஞ்சிக்கப்படுகிறது, ஹிந்தி உள்ள வரான், பான்பராக்கு ஆளு, அப்படியே அந்த போர்வத்துக்கு அப்படியே போத்திட்டு இங்க ஒண்ணுமே நடக்கல. என்ன தெரியுமா காரணம்? இது ஏன் தெரியுமா வந்தாங்க? நிர்மலா சீதாராமன் சொன்னதுக்கு. ஏங்க அவங்க உள்ள போயிட்டு இவ்வளவு பணம் எடுத்தாங்களாங்க, என்னங்க ஆவணம் எடுத்தாங்களா, சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்து சுப்ரீம் கோர்ட் அசந்து போய் நின்று என்ன இவ்வளவு நடந்திருக்கா, ஒரு வருஷத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன்னாங்க. கடைசி எப்படி ஜாமீன் கொடுத்தாங்க தெரியுங்களா? நிரபராதின்னு இல்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு வச்சிருக்க போறீங்க? அதுக்கு என்ன காரணம்? 1000 விட்னஸ், யாராரு கம்ப்ளைண்ட் அத்தனை பேரையும் விட்னஸ் ஆக்கி இவ்வளவு பெரிய சார்ஜ் ஷீட் ஆக்கி, சாரி விட்னஸ் எல்லாரும் கம்ப்ளீட் அக்யூஸ்ட் ஆக்கி இவ்வளவு பெரிய சார்ஜ் ஷீட்டை கொண்டு வந்து 3 லாரியை கொண்டு நிறுத்தி வச்சுட்டு இவங்க அத்தனை பேரையும் நான் விசாரிக்க போறேன்னு சொல்லும் போது சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு இன்னும் 3000 அக்யூஸ்ட் இருக்கான், இவங்க எப்ப விசாரிச்சு எப்ப போறீங்க, அதனால அவர் வெளில விடுறேன்னு சொன்னா அவர் வெறும் எம்எல்ஏங்க, அவர் ஏங்க வெளில ஒரு தயங்குறீங்க, அவர் பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்த 3வது நாள் மந்திரி ஆக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் கேக்குது, விடும்போது என்ன கேட்டீங்க, எம்எல்ஏ தானே சொல்லி கேட்டீங்க, வெளியில போன மந்திரி ஆயிட்டாருன்னு கேக்குறாங்க. அப்பேற்பட்ட பேர் பெற்றவரை கொண்டு வந்து எல்லார் கூடவும் சேர்த்து இவர் புனிதர், இவரை போய் சேர்க்கறீங்களே பாவங்க அப்படின்னு சொன்னா மக்கள் பாக்குறாங்க. நாம சொல்ல வேண்டியதில்ல, மக்கள் ஒரு மது ஒழிப்பு போராளியை போலவே நண்பர் குமரகுரு பேசுனது எனக்கு மகிழ்ச்சி. அதே மது ஒழிப்பு போராட்ட குணத்தோடு நம்முடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய அவருடைய பாஷையில் பாரத பிரதமர் நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் வெளிநாட்டு சரக்குக்கு இப்போ 150%
100% வரியை குறைச்சி 50% ஆக்குனார்ல. என்னங்க இது? என்னங்கன்னா அது சாராயம் இல்லையா? அது என்ன பச்சை- மது கொள்கை அது என்ன- எதிராங்க. ஆ, மது கொள்கை எதிராக அவ்வளவுதான். சொல்றோம். அப்புறம் அதை பேசாதீங்க. நீங்க சொல்லுங்க. என்ன சசி பெருமாள் ஏறும்போது நீங்க இல்ல, அழுதீங்க. சார், நீங்க முதல் ரவுண்ட்ல என்னமா சொன்னீங்க? சசி பெருமாள் ஐயோ, நீங்க மது- அழுதீங்க. சார், இல்ல ஐயோ சார். அப்படின்னு. அதான் உங்களுக்கு கேக்குறேன். நான் அழுதேன். இல்ல, சசி பெருமாள் நாங்க அழுதோமா? இல்ல, நீங்க ரிவைண்ட் பண்ணி பாருங்க, ரிப்பீட் பார்க்கும்போது தெரியும். நீங்க ஒரு மது ஒழிப்புக்கான மாநிலம் இல்ல, இல்ல. நம்ம இந்த வழக்குக்குள்ள வந்துரும். இப்போ இவர் பேசும்போது, மணி பேசும்போது சொன்னாரு, இது வந்து அரசுக்கு ஒரு செட்பேக்கா இருக்கணும். நான் இல்லைன்னு எந்த இடத்துல சொன்னேன் அப்படின்னா, நீங்க குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்ற பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றார். ரைட். அவர் தண்டனை பெற்ற பிறகு, அதன் பிறகு ஹைகோர்ட் வந்து விடுதலை பண்ணுச்சு. ரைட். ஆனா அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நடந்துச்சுன்னு அவர் இறந்த பிறகு வந்தாங்க, அபிட் ஆச்சு, அது விடுங்க. ஆனா இங்க ஒரு பார்வை இருக்கு. நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்டாலும் ஜெயலலிதா நிரபராதி. நீதிமன்றமே விடுதலை செய்தாலும் ஆராசாவும் கனிமொழியும் குற்றவாளி. ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த நூலிலே வேறுபாடு இருக்குல்ல, அதாங்க இந்திய அரசியல். அவ்வளவுதான். நான் இன்னொன்னு சொல்றேன். குற்றவாளி எப்ப நீங்க இல்ல இப்போ வரைக்கும் தப்பு சொல் ப்ளீஸ், ஒரு நிமிஷம். செப்டம்பர் 27 குன்னா ஜட்ஜ்மெண்ட்ல அவருக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. அவர் டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்க, வீட்டில் இருக்காங்க. மே 11, 2015 அவர் விடுதலை ஆகிறார். விடுதலையான பிறகு ஆர்கே நகர்ல நின்று அவங்க ஜெயிக்கிறாங்க. நான் ரொம்ப தெளிவா பிறகு 2016 ஜெயிக்கிறாங்க, இறந்து போறாங்க. அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவா தண்டிக்கப்பட்ட பிறகு அவர் ஜெயிச்சாருன்னு ஃபேக்சுவலி தண்டிக்கப்பட்ட பிறகு தேர்தலிலே போய் ஒரு நிமிஷம். இல்ல, நான் ரொம்ப தெளிவா தான் சொன்னேன். அவர் மடைமாற்றுகிறார். நான் ரொம்ப தெளிவா சொன்னேன். நான் சொன்னது மாரல் கிரவுண்ட்ல. ரைட். மாரல் கிரவுண்ட் சொல்லவே இல்ல, தண்டிக்கப்பட்ட நான் அந்த கிரவுண்ட்ல சொல்றேன். மக்கள் அத பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஒன்னு சார், ரைட், ஓகே. இன்னொன்னு நான் இப்ப சொல்றேன். இப்போ சம்பந்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் பதில் சொன்னு இப்ப சொன்னார்ல, நண்பருக்கு மறந்துருக்கலாம், நான் பேரை ஞாபகப்படுத்துறேன். ஜோதிகுமார்னு ஒருத்தர், குமரகுருக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லையா? 15 வருஷமா உங்க கட்சி ஆபீஸ்ல கமலாலயத்துல அக்கௌண்டண்டா இருக்கிறார். அவர் 15 வருஷம் உங்க அக்கௌண்டன்ட். அமலாக்கத்துறை இப்ப சோதனை நடந்துச்சு. உங்க அக்கௌண்டன்ட், உங்க கட்சி அக்கௌண்டன்ட் 15 வருஷமா கமலாலயத்துல இருக்கிறார். என்னாச்சு நீங்க தான் சொல்லணும். என்னாச்சு? என்னங்க இது? என்னாச்சு? நல்லா இருக்காரு, நல்லா அக்கவுண்ட்ஸ் எழுதுறாருங்க. பிரமாதமா எழுதுறாரு. அவ்வளவுதான். அக்கவுண்ட்ஸ் நல்லா எழுதுறாருல. சோதனை நடத்தப்பட்டதா? சோதனை நடத்தப்பட்டது. அப்பதான் சொல்றேன், ஏசியமா எழுந்து ஓடுனாங்க, உள்ள போய் காப்பி குடிச்சாங்க. இல்ல, அமலாக்கத்துறை சோதனை நடந்துச்சு. அண்ணாமலை பதில் சொன்னாரா? கைது பண்ணிட்டீங்களா? நான் திருப்பி கேட்கிறேன். இந்த குற்றத்துக்கு அந்த குற்றத்தை நியாயப்படுத்துறீங்க. ஒன்று, நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு நிறுவனத்தில் நடக்கிற சோதனையும் தனிப்பட்ட நபர்கள் அவர் லஞ்சம் வாங்கி இருக்கலாம். அது கமலாலயம் இன்ஸ்டிடியூஷன் இல்லையா? ஒருத்தரால எப்ப சார் நீ உங்களாலயும் இல்ல சார், ஒரு நிமிஷம். கமலாலயத்தில் முறைகேடுன்ற அளவுல சோதனை. ஒரு நிமிஷம். ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியில் இருக்கிறது. பாஜக ஆட்சியில் இருப்பதால் இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு சில அதிகாரங்கள் கிடைக்கின்றன. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க துஷ்பிரயோகம் பண்ண முடியும். ரோட்ல போற போய் பண்ண முடியாதுல்ல. அவங்க பதில் சொல்லணும். அதுதான் அந்த இடத்துல வேணா வர்றாங்க. அறிவாலயத்துல மேல சிபிஐ பேரம் பேசுறது போய் சொல்றாரு. எது சொல்றீங்க? சரி, ஒரு அதுதான் சொல்றேன். அது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நடந்துச்சு. நீங்க பண்ணலையா? நீங்க முட்டு கொடுத்த காங்கிரஸ் ஆட்சி சொல்லுங்க. நீங்க பண்ணலையா? இருந்தீங்க, நீங்க முட்டு காங்கிரஸ் ஆட்சி இல்ல, அது சிபிஐ, அது அவங்க இடியோட நடவடிக்கை என்ன, அவருடைய அறிக்கை என்ன, அந்த அவருடைய சர்ச்சில் வந்து உண்மைத்தன்மை இருந்து தகவல்களோடு வந்து அவர்கள் வழக்கை எடுத்து செல்ல வேண்டும். அந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அரசாங்கம் பதில் சொல்லும். நாங்களே வந்து அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அந்த குற்றச்சாட்டு குறித்தான பதிவுகளை வெளிப்படையாக பேசுவதற்கும் தயாராக எல்லாருமே பேசணும். அது வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கிறது ஒன்று. இரண்டாவது முக்கியமான செய்தி, இன்ஸ்டிடியூஷன் மீதான தாக்குதல் சொன்ன உடனே அண்ணன் குமரகுருபர் அப்படி ரொம்ப பரபரப்பா பேசினாரு. சித்ரா ராமகிருஷ்ணன் ஞாபகம் இருக்கா? மயிலாப்பூர் மாமி செபியில இருந்தாங்களா, ஞாபகம் இருக்கா? 5 லட்சம் கோடி ரூபாய். சரி, செபி அம்மா சித்ரா ராமகிருஷ்ணன் அம்மா. சரி, சித்ரா ராமகிருஷ்ணன் அம்மா அப்படிதான் பத்திரிகையில வந்துச்சுங்கிறதால அப்படி நான் சொல்லிட்டேன். அந்த அம்மா மீது 5 லட்சம் கோடி ரூபாய் சாமியார் வந்து கனவுல சொன்னாருன்னு பக்கத்துல கொண்டு வந்து வச்சு ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தையே சிதைத்த செபியோட சேர்மன் லீடர் ஒருத்தங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அம்மா மாட்டினாங்க, 2 பேர் மாட்டினாங்க, அதானி மாட்டினார். இவர்கள் 3 பேரும் குறித்தான விசாரணையை ஒன்றிய அரசாங்கம் எந்த நிலையில் வைத்திருக்கிற பொழுது அதை குறித்து பாஜக பேசக்கூடாது. ஈடி குற்றச்சாட்டை நிரூபித்தால் பேசும். இதை திமுக அரசு எப்படி எதிர்கொள்ளும் நினைக்கிறீங்க? மிகச் சுருக்கமா. முதல்ல ஈடி கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வரணும். கண்டிப்பாக வரும் நாட்களில் வந்து இன்ஃபர்மேஷன் வரும். அதற்கு பிறகு அதை அவங்க எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறாங்கன்றது தான் 2 விஷயம். ஒன்று, இமீடியட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வரும் தேர்தலை மையமாக வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இதை வந்து திமுக அரசுக்கான ஒரு நெருக்கடியாக ஈடி மாற்றும். இது ஒரு நெருக்கடியாகத்தான் திமுக அரசுக்கு உருவாகும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் பிரச்சனை அதை விட ரொம்ப பெருசு. இதை திமுக அண்ணா திமுகன்னு பார்க்க வேணாம். அது ஒரு கேஷ் கவ். அதை களை எடுத்து சுத்தப்படுத்தினாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது. 91-96 மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில் நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. வளர்ப்பு மண் திருமணம் அது இதுன்னு. 96 ஒரு தனியார் தொலைக்காட்சியில் அவருடைய சேலை, செருப்பு இதெல்லாம் காட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஊழல்னு.
96 இமாலய வெற்றி திமுக பெற்றது. 2001 திருப்பியும் அதே செய்திகள் மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட போது மக்கள் அதை புறந்தள்ளினார்கள். என்ன புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா, அரசியலாக பார்க்குறான் மக்கள். இங்கே எதுக்காக பழி வாங்குறாங்க, எது ஊழல், எது பழிவாங்கும் நடவடிக்கை, எதை கார்னர் பண்ணுறாங்கிற தெளிவு மக்களுக்கு மிக தெளிவாக இருக்கிறது. அதனால தான் நான் திருப்பி சொன்னேன், ஊழல் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்ற பலரும் கூட அதன் பிறகு டான்சிலேருந்து பல வழக்குகள் போகலாம், அதன் பிறகு அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இது எந்த நெருக்கடியும் தரப்போறதில்லை. இன்னும் சொல்ல போனால் பாஜக திமுக குறிவைக்க திமுகவிற்கு கூடுதல் பலம் தான் இது சேர்க்கும். இல்லை, இதை இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தெல்லாம் விட்டுருவோம், அரசியல்லாம் விட்டுருங்க. ஜென்ரலாக பேசும்போது ஒரு மதுபான கடையில் ப்ரைஸ் லிஸ்ட் இல்லை, எதுவுமே இல்லை, 24 hours விற்கிறான்னாங்க. அதில் போலித்தனமான மது வருதுன்னு சொன்னாங்க. விழுப்புரத்தில் ஒருத்தர் குடிச்சதில் சைனைடு கலந்து இறந்துட்டார்லாம் சொன்னாங்க. நம்ம சும்மா நீ சரியில்லை நான் சரியில்லைன்னு பேசுறதை விட கொஞ்சமாவது ஒரு 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 சமுதாய அக்கறையோடு சொல்லுவோம். இது எல்லாமே ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போகாதீங்க. அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸில் பண்ணுறதுலேயே ஏகப்பட்ட ஊழல்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் தாண்டி பிளாக்கு, அதில் சைனைடு, அதில் கள்ளசாராயம், அந்த கள்ளசாராயத்தை குடிச்சா 10 லட்சம், இந்த மாதிரி இன்சென்டிவ்லாம் போயிட்டு இருக்கும்போது மக்கள் மத்தியில் என்னென்ன அடப்போ என்ன இருந்தாலும் இப்படி தான் நடக்க போகுது அப்படியே சலிப்புத்தன்மை வரும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜஸ்டிஃபை பண்ண வேண்டாம். தப்பு பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக நான் அதை அனுபவிக்கணும். நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்?